ஹலோ ஹாய். என்னண்ணா இது என்னவா? ஹாய் அமீர் ஹசன். ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். ஏபிஜே வேர்ல்டு, காளி, ரேவதி. ஓகே மகாசினி, மகாசினி ஓகே மகாசினி. ஹாய் மாமி. இது என்ன ஜரீனானா? ஐயோ இது இன்னொரு சித்தாப்பா. ஓகே சித், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எத்தனை பேர் இருக்கீங்க? எயிட் மார்க் வருமா? அதுதான்ப்பா எட்டு வந்துருக்கேன். எத்தனை லெசன் இருக்குதுன்னு பார்ப்போமா? நைன்த் லெசன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் இருக்குதுப்பா. ஓகே, நைன்த் லெசன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் இருக்குது. நைன்த்னா இது வருமோ? சாரி, 8 மார்க் வருமாவா? உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் சொல்லல நான் இன்னும். ஃபஸ்ட்டு 15 14 1 மார்க்ஸ்ப்பா. சரியா? 14 1 மார்க்ஸ். முக்கியமான விஷயம் 10x5 10 5 மார்க் எழுதணும். 13 14 கொடுத்துருப்பாங்க, 50 மார்க்கு. சரி, இது நீங்கள் குவார்டர்லிலே பார்த்துருப்பீங்க. மேப்பு ரெண்டு கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று எழுதணும். தமிழ்நாடு மேப் ஒன்று இருக்கும், இந்தியா மேப் ஒன்று இருக்கும். வேர்ல்டு மேப்பு இந்த 5 மார்க்லேயே ஒன்று வந்துடும். ஓகேவா? இதுலேயே டைம் லைனும் போயிடும். ஸோ அதில் 2 5 மார்க்கில் நீங்கள் அதை கழிச்சிடலாம். மீதி நம்ம 8 5 மார்க் தான் எழுதவே போகிறோம். இந்த பக்கம் யார் வந்தால் இவங்க ஒரு மேப்பு, இன்னொரு 8 மார்க்கு. ஸோ 2 × 8 = 16. ஓகே, மீதி 10 2 மார்க்கு. 10 × 2 = 20. கூட்டுங்க. 14 × 1 = 14. கரெக்டாக 100 வரும். 1 2 5 7 8 9 10 100 கரெக்டாக இருக்குதா? பார்த்தம்பா, சொல்லிட்டேன். போதுமா? கொஸ்டின் பேட்டர்ன் 14 1 மார்க்கு. ஓகே, 10 5 மார்க். அதில் ஒன்று வேர்ல்டு மேப் போயிடும், இன்னொன்று டைம் லைன் போயிடும். ஓகேவா? இது ஒரு 8 மார்க், ஒரு 8 மார்க்கு. இன்னொன்று வந்து வேர்ல்டு மேப்பு, தமிழ்நாடு மேப்பு ரெண்டும் கொடுத்துருப்பாங்க சாய்ஸில். நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இந்தியா மேப்பே பண்ணுறாங்க தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா நான் அதாவது அட்டன் பண்ணேன். 10 2 மார்க்ஸ், அது அவ்வளோதான். ஓகே, 14 15 2 மார்க்ஸ் இருக்கும். அதில் நம்ம 10 அட்டன் பண்ணோம். அன்னைக்கு ஈவினிங் இருக்குப்பா சிஎஸ். ஓகே, என்னப்பா எனக்கு மட்டும் கமெண்ட் வரல? சோகமாக இருக்கண்ணா? அப்படியா இருக்குது. 10:45 தான்ப்பா எழுந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஆத்தே லைவ் இருக்குதே அப்படின்று. சர்ன்னு லைவ் இல்லாட்டி மறுபடியும் தூங்கியிருப்பேன். லைவ் இருக்கிறதுனால தான் அறக்க கிளம்பி வந்திருக்கிறேன். ஹலோ 10th கைஸ், இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? இருக்கீங்களா? ஓகே, கொஸ்டின் பேட்டர்ன் புரிஞ்சுதாப்பா? 14 1 மார்க் இருக்கும். புக் பேக் எல்லா 1 மார்க்கும் முடிச்சிருங்க. புக் பேக்கில் உள்ளதே ஒரு 12. உங்களுக்கு ஹாஃப் அலி ஸ்டார்டிங் எக்ஸாம் தானே, 11 to 12 வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கே வந்துடும்ப்பா. மீதி 2 3 தான் வரும். அந்த 2 3மே ஹிஸ்ட்ரியிலேருந்து இல்லாட்டி ஜாகிரஃபிலேருந்து எதிர்பார்க்கலாம். சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் அவ்வளோவா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வராது. 2 மார்க்ஸ் சொல்லணுன்னா அதில் ஒரே ஒரு கம்பல்சரி, அது பிரச்சனை தான். கம்பல்சரி கரெக்டாக எக்கனாமிக்ஸில் தான் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் தான் நிறைய பேர் படிக்காமல் போவாங்கன்னு இல்லை. ஓகே, யூ திங்க் யூ நோ மீ Naveen, you think you know me? Naveen said hi.
ஹாய்ப்பா. ஓகே, அப்புறமா இந்த இந்த 10 5 மார்க் இருக்குல்ல, இதில் ஒரு 5 மார்க்கில் என்ன வந்துடும்னா டிஸ்இன்டிக்யூஸ், அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன்று கியூ ரீசன், டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 கொடுத்துருவாங்க, ஒரு கியூ ரீசன், அதில் ஒன்று கழிஞ்சிடும். ஓகே, இல்லாட்டி சம்டைம்ஸ் மேட்ச் இட் வரலாம், இல்லாட்டி ஃபில்லப்ஸ் வரலாம். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 6 to 8 5 மார்க்ஸ் தான் வர மாதிரி இருக்கும். மினிமம் 6, மேக்ஸிமம் 8, அவ்வளோதான். நான் எப்பயுமே 5 மார்க்கில் தான் விரும்புவேன். எனக்கு இந்த டிஸ்இன்டிக்யூஸ் இதெல்லாம் படிக்கிறது ஒன்லி 5 மார்க் மட்டுமே படிச்சுட்டு போயிடுவேன். ஓகே, எத்தனை பேர் இருக்கீங்க? ஆரம்பிச்சிடலாமா? ஹலோ, சத்தமே இல்லையே. ஒரு நிமிஷம், நான் வெளியே ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். எஸ், ஆரம்பிச்சிடுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஐயோ, ரொம்ப பின்னாடி போயிட்டேனோ. இதான்ப்பா ஃபஸ்ட்டு ஸ்லைடு. 10th சோசியல் சயின்ஸ். இந்த ஸ்லைடு நான் போடல. நான் போடனா இவ்வளோ கலர்ஃபுல்லாக போட மாட்டேன். பிகாஸ் எனக்கு கலர்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்பா. நான் அப்படியே வெறும் டெக்ஸ்ட் மட்டுமே கொண்டு வந்துடுவேன். படிக்கலை சார், பயமாக இருக்குது. ஐயோ, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு இப்போயே படிச்சிருங்க. ஹிஸ்ட்ரியில் கதை தெரிஞ்சு எழுத ஆரம்பிச்சிருங்கப்பா, சரியா? ஒரு ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் வாசிப்பாங்க. அதுக்கு மேலே பையன் நல்லா தான், அது நீங்கள் நல்லா எழுதிருந்தீங்க, முன்னாடி எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருந்தீங்கன்னா அப்படியே போட்டுருவாங்க. இல்லாட்டி உள்ள கதை எழுதுன்னு தெரிஞ்சதுன்னா பிடிச்சிருவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் மார்க் போட்டுருவாங்க, சில நேரம் மார்க் போட மாட்டாங்க. டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது ஃபஸ்ட்டு மிட்டம்லேருந்து இம்பார்ட்டன்ட் தான். இப்போ கடைசி நீங்கள் முடிய போகிற வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் தான் முதல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆரம்பிப்போமா? ஓகே, ஏன்ப்பா ஆளுங்க கம்மியாக இருக்கீங்க? 10th 12th இருந்தால் நீ 100 போயிருக்கோம். இல்லாட்டி யாரும் 11 மணி படிக்க ஆரம்பிக்கலையா? 11 மணி யாரும் படிக்க ஆரம்பிக்கலையா? ஓகே, மகாசினி கரெக்டாக சொல்கிறேன்ல? ஹாய் வனிதா சார், வந்தவொடனே பிடிஎஃபா? என்னப்பா இது? சரி, ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டு மெயின் காசஸ் ஆஃப் த வேர்ல்டு வாரில் 6 பாயிண்ட் இருக்குது. யூரோப்பியன் அலையன்சஸ், என்னது இந்த ட்ரிப்பிள் எண்டன் அது வரும். வயலட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம், ஒரு இது வந்து அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த ஜெர்மன். ஒரு ஜெர்மன் எம்பரவர், ஜெர்மனி தான் லீடர்னு சொல்லுவார். ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி, இவங்க 2 பேர் சண்டை போடுவாங்க. இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ஸ்குள்ளே ஒரு சண்டை வரும், த பால்கன் வார்ஸ். ஓகே, European alliance and counter alliances. In 1900, the European great powers were divided into 2 armed camps. It consisted of central powers and allied powers. இதில் யார் central powers? Central powers formed the triple alliance. கீழே தேவலாம் எழுதிருக்கணும். ட்ரிப்பிள் அலையன்ஸில் யார் இருப்பா? ஜெர்மனி, இட்டலி, ஆஸ்ட்ரியா, ஹங்கரி. நீங்கள் இதில் எந்த பாயிண்ட்டை விடலான்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கூட நீங்கள் விட்டுறலாம், சரியா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் பவர்ஸ் அண்ட் அலைட் பவர்ஸ். இந்த பாயிண்ட் எழுதிட்டு சென்ட்ரல் பவர் ஃபார்ம்டு பை த ட்ரிப்பிள் அலையன்சஸ். யார்? ஜெர்மனி, இட்டலி, ஆஸ்ட்ரியா, ஹங்கரி. ஓகேவா? ஜெர்மனி, இட்டலி, ஆஸ்ட்ரியா, ஹங்கரி. ஹிஸ்ட்ரி 10th லெசன் ப்ளீஸ். அதில் உள்ள 3 டீட்டெயிலுமே இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. ஓகேவா? அதில் உள்ள 3 டீட்டெயிலுமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பற்றி தான் அது ஃபுல்லாமே இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறமா ட்ரிப்பிள் எண்டன். எனக்கு இதையுமே எழுத முடியலன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ட்ரிப்பிள் அலையன்ஸ்னு சொல்லி போட்டு
ட்ரிபிள் அலையன்ஸ்னு சொல்லி போட்டு ஜெர்மனி இட்டலி ஆஸ்ட்ரியா ஹங்கரி. ஓகே, இப்போ இதை படிச்சிருமா? ஜெர்மனி இட்டலி ஆஸ்ட்ரியா ஹங்கரி யாரு? ட்ரிபிள் அலையன்சஸ். ட்ரிபிள் எண்டன் வந்தோம்னா இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா. ட்ரிபிள் எண்டன் யாரு? இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா. ட்ரிபிள் அலையன்ஸ் யாரு? ஜெர்மனி இட்டலி ஆஸ்ட்ரியா ஹங்கரி. ட்ரிபிள் அலையன்ஸ் ஜெர்மனி இட்டலி ஆஸ்ட்ரியா ஹங்கரி. ட்ரிபிள் எண்டன் இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா. ஓகேவா? ஒரு தடவை எழுதி பார்ப்போமா? ட்ரிபிள் அலையன்ஸ் யார் யாரு? ஜெர்மனி இட்டலி ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஓகே, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி நம்ம 10th லாஸ்ட் சாப்டராக ஒரு பையன் ஒரு விரலை வச்சு ஒரு தண்ணி போட்டோம் பார்த்தீங்களா, அதான ஆஸ்ட்ரியா. ஓகே, இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கணும், சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணி படிக்கணும், அப்போ தான் மறக்காது. ட்ரிபிள் எண்டன் பார்த்தோம்னா இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா. ஓகே, எல்லாரும் படிச்சாச்சா? அடுத்து போலாமா? சையத் அது நான் இன்னைக்கு எடுத்துகிட்டே வரலப்பா, 9 சாப்டர்ஸ் தான்ப்பா இருக்குது. ஓகே ஓகேவா? புரிஞ்சுதா? ட்ரிபிள் அலையன்ஸ் யாரு? ஜெர்மனி இட்டலி ஆஸ்ட்ரியா ஹங்கரி. ட்ரிபிள் எண்டன் யாரு? இங்கிலாந்து பிரான்ஸ் இன்னொன்று யாருப்பா? ரஷ்யா. ஓகே ஓகேவா? மேலே போகலாமா? அடுத்த பாயிண்ட் யூரோ. இப்போ நம்ம எது முடிச்சிருக்கிறோம்? யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் மட்டும் முடிச்சிருக்கோம். யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர். யூரோப்பியன் அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க. ஓகேவா? கவுண்டர்னா அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க. அடுத்து வயலட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இது நான் படித்த கையில் இதையும் சேர்த்து இதுலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் தனியாக கொடுத்துருக்காங்க. வித் த க்ரோத் ஆஃப் நாடு முன்னேற வித் த க்ரோத் ஆஃப் நேஷனலிசம் த ஆட்டிடியூட் ஆஃப் மை கண்ட்ரி என்னோட கண்ட்ரி சரியோ தப்போ நான் அதை தான் பின்பற்றுவேன் என்ற ஆட்டிடியூட் டெவலப் ஆச்சு. ஓகேவா? வித் த க்ரோத் ஆஃப் நேஷனலிசம் த ஆட்டிடியூட் ஆஃப் மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ வில் சப்போர்ட். ஓகேவா? ஐ வில் சப்போர்ட் இட் டெவலப். இந்த மாதிரி ஆட்டிடியூட் டெவலப் ஆச்சு. ஓகேவா? ஓகே ஓகேவா? இது இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இங்கே அவங்கவுங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கிலாந்தோட இது பேர் என்னன்னா பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். ஓகேவா? இங்கிலாந்தோட பேர் அந்த ஆட்டிடியூட் பேர் என்னன்னா பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். பிரான்ஸில் எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். ஜெர்மனியில் திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். ஓகேவா? இதை படிச்சிருவோமா? இங்கிலாந்துக்கு பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். பிரான்ஸ்க்கு இதில் பார்த்தீங்களா, இதில் ட்ரிபிள் அலையன்ஸும் சேர்ந்துருக்குது, ட்ரிபிள் எண்டன் இருக்குது. இதில் யார் ட்ரிபிள் அலையன்ஸ், யார் ட்ரிபிள் எண்டன்? இவங்க வந்து ட்ரிபிள் அலையன்ஸு. ஸோ இவங்க எண்டன். இங்கிலாந்து பிரான்ஸ் அப்புறம் இவங்களும் எண்டன். ஸோ 2 பேர் ட்ரிபிள் எண்டன்லேருந்து வந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அலையன்ஸ்லேருந்து இருக்காரு. இங்கிலாந்து பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். பிரான்ஸ் எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். ஜெர்மனி திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மனி சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். ஓகேவா? இப்போ மொத்தமாக 2 இதையும் சேர்த்து படிப்போமா? ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் அலையன்ஸ் பார்ப்போமா? ட்ரிபிள் அலையன்ஸ் யார் யாரு? ஜெர்மனி இட்டலி ஆஸ்ட்ரியா ஹங்கரி. ஓகே, அடுத்ததா ட்ரிபிள் எண்டன் யாரு? இங்கிலாந்து பிரான்ஸ் இன்னொன்று யாருப்பா? ரஷ்யா. ஓகே, அடுத்து வயலட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். வித் த க்ரோத் ஆஃப் நேஷனலிசம் வளர மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ வில் சப்போர்ட் இட் திஸ் ஆட்டிடியூட் டெவலப்ட். ஓகே, இதில் அவங்களுக்கு எந்தெந்த ஆட்டிடியூட் இருக்குன்னு பார்ப்போம். இங்கிலாந்துக்கு பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். இன்னொன்று யாருப்பா? பிரான்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். லாஸ்ட் ஜெர்மனிக்கு த கிரேட் திங்கிங்கா மறந்துட்டேனே திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மனிஸ் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன். ஓகே, புரிஞ்சுதா? புரியல? யாருக்கு புரியல? அவங்களோட கல்ச்சர் சிவிலைசேஷனை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? புரியலையா? ஹலோ 10th guys, ஹலோ இருக்கீங்களா? ஏன்ப்பா அமைதியாக இருக்கீங்க? அமைதியில் இருக்கீங்க.
ஹலோ ஹலோ ஓகே. மூணாவது போமா. மூணாவது அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். இந்த பேர் எனக்கு மறக்காமல் இருக்குது. எம்பரர் கேசர் வில்லியம் டூ ஆஃப் ஜெர்மனி proclaimed that ஐயோ நான் படித்த மாதிரி வேறு அது இங்கே கொண்டு வந்துட்டாங்க. proclaimed that was இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எம்பரர் கேசர் வில்லியம் டூ ஆஃப் ஜெர்மனி was aggressive. He proclaimed that Germany would be the leader of the world. The Germany Navy was expanded against Britain. என்ன பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்ட்டியா? அலையன்ஸும் ட்ரிபிள் என்டனும் எதிர்பார்ட்டியா? இங்கே இருக்கிற ஜெர்மனி இவர்கிட்ட சண்டைக்கு வருது. ஓ சரியா, இவர்கிட்ட எதிர்த்தா போர் பண்ண போகிறது. ஓகேவா? பண்ணும்போது ஃப்ரான்ஸ் அண்டு ஜெர்மனி வேர் ஓல்ட் ரைவல்ஸ். ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் பழைய பங்காளிகள், இவரும் பழைய பங்காளிகள். ஸோ இவர் உள்ள வந்து சேர்ந்துருவார். சிம்பிள், அவ்வளோதான். அவ்வளோதான் கதை. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க? எம்பரர் கேசர் வில்லியம் II of Germany was aggressive. He proclaimed that Germany would be the leader of the world. The Germany Navy was expanded against Britain. ஓகேவா? இது என்ன சொல்கிறான்னா பிரிட்டனும் படையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஜெர்மனி அதை பார்த்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்ட் ரைவல்ஸ். ஓகே, இதோட முடிஞ்சுது. சார் நீங்கள் பயாலஜி நடத்தலாம் சார். சாரிப்பா, எனக்கு பயாலஜி தெரியாது. நான் போய் சொல்லாமல் சொல்கிறேன். ஐ எம் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஓகே குவீன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு ட்ரிபிள் அலையன்ஸ் ட்ரிபிள் எண்டன். ட்ரிபிள் அலையன்ஸில் யாரு? ஜெர்மனி, இட்டலி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ட்ரிபிள் எண்டனில் யாரு? ட்ரிபிள் எண்டனில் யாருப்பா? அவர் யாருப்பா? இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், இன்னொரு தெரியாரு, ரஷ்யா. ஓகே, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா. அடுத்து செகண்ட் வந்தோம்னா வயலட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். வித் த growth ஆஃப் நேஷனலிசம் மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ வில் சப்போர்ட் இட். இந்த மாதிரி ஆட்டிடியூட் டெவலப் ஆச்சு. ஓகே, இது டெவலப் ஆச்சு. இந்த இதில் பிரிட்டிஷ்க்கு தனி ஆட்டிடியூட், பிரிட்டிஷ்க்கு இருக்கிற ஆட்டிடியூட் வந்து பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். அது பிரிட்டிஷ்க்கு இங்கிலாந்து. ஓகே, இங்கிலாந்துக்கு பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். அடுத்து ஃப்ரான்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். ஜெர்மனி எக்ஸ்ட்ரீம் திங்கிங் அபவுட் த ஜெர்மனி சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். அடுத்து வந்தோம்னா அடுத்துதான்ப்பா அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் எம்பரர். எனது எம்பரர் கேசர் வில்லியம் டூ ஆஃப் ஜெர்மனி was aggressive. He proclaimed that the ஜெர்மனி தான் வேர்ல்டுக்கே லீடர். அதனால என்ன பண்ணார்னா பிரிட்டன் ஆர்மி அளவுக்கு இவங்களும் அவங்களோட ஆர்மியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு கொஞ்சம் அவங்க இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் சேர்ந்துடும். ஸோ ஜெர்மனி அண்டு ஃப்ரான்ஸ் வேர் ஓல்ட் ரைவல்ஸ். இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஒன்லி. ஆனால் அதானப்பா கஷ்டமாக இருக்கும். அடுத்த லைவ் எப்போ? இதான்ப்பா அடுத்த லைவ். எனக்கு 6 o'clock கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குதுப்பா. மேப் வேணுமா? மேப் பற்றி நான் யோசிக்கவில்லையே. மேப் பற்றி நம்ம வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகே, நாங்கள் இருந்தால் குரூப்பில் இது வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து பால்கன் இஷ்யூ போமா? இப்போ எது பார்த்துருக்குறோம்? இப்போது இது வரைக்கும் முடிச்சாச்சு. 3 முடிச்சாச்சு. ஆமாம், இன்னும் 3 தான் இருக்குது. 3 முடிச்சிட்டா இந்த இது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சுது. இந்த பால்கன் இஷ்யூ இமீடியட் காஸ். ஸோ நடுவில் ஒன்றும் இல்லை. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க? அதை ரெண்டையும் ஒன்றே போல் சேர்த்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இதை ரெண்டையும் ஒன்றே போல் சேர்த்துட்டாங்க. ஹோஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி தான் நம்ம முன்னாடி பாயிண்ட்லேயே பார்த்துட்டோம்ல. அது இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இந்த பால்கன். இப்போ ஸ்ட்ரைட்டாக பால்கன் போயிடும். ஓகே, நான் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் அது கொண்டு வந்துருக்கேண்ணா. செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குது. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் எடுத்துகிட்டு இருந்தேண்ணா. யோசி பார்ப்போம்ப்பா, இருக்குதான்னு மறந்துட்டேன். ஓகே, இப்போ பால்கன் இஷ்யூ பார்ப்போமா? வரேன். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லி தரேன். The Balkan League attacked and defeated the Turkish forces in the first Balkan War. ஓகேவா? அந்த பால்கன் வந்து டர்க்கிஷ் ஃபோர்ஸை மொதல் பால்கன் வார்லேயே தோக்கடிச்சிடுறாங்க. அக்கார்டிங் டு த ட்ரிட்டி ஆஃப் லண்டன் the new state of Albania was created. அவங்க தோத்ததுனால ஒரு ஒப்பந்தத்துப்படி புது அல்பேனியா என்ற ஒரு புது
ஸ்டேட் ஒரு புது மாநிலம் கிரியேட் பண்ணப்படுது. ஓகேவா? the division of Macedonia however did not satisfy Bulgaria. என்ன சொல்றாங்க? இந்த மேசிடோனியான்றவங்க இதோட இந்த கதை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வேற கதை வந்துடும். the division of Macedonia however do not satisfy Bulgaria. மேசிடோனியா வந்து பல்கேரியாவுக்கு என்னது ஏற்ற மாதிரி பண்ணல. Bulgaria's war ended with the signing of Treaty of புகாரெஸ்ட் இன் ஆகஸ்ட் 1913. என்ன சொல்கிறாங்க? அடுத்து ஒரு பால்கன் வார். ஐயோ இவங்க இது பண்ணுறாங்களா? இவங்க ரெண்டு பேருக்கு இது சரியில்லையா? மேசிடோனியாவுக்கும் பல்கேரியாவுக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கான வார் ட்ரிட்டி ஆஃப் புகாரெஸ்ட் படி முடிவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த வாரம் முடிச்சு வச்சுருவாங்க. சரி, இந்த இது ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போமா? மேப் இல்லைப்பா, நான் என்ன வச்சுட்டேவாப்பா வஞ்சா பண்ணுறேன். மேப்புக்கு வீடியோ இருக்கும்பா. சரி, the league attacked and defeated the Turkish forces in the முதல் பல்கன் வாரில் அந்த லீக் வந்து டர்க்கிஷ் ஃபோர்ஸை சாச்சிரும். சரியா? அதுபடி என்னன்னா புது ட்ரிட்டி ஆஃப் லண்டனின் ஒப்பந்தப்படி புது ஸ்டேட் ஆஃப் அல்பேனியா, ஒரு அல்பேனியான்ற புது மாநிலம் கிரியேட் செய்யப்படுகிறது. ஓகே, இங்கிலீஷில் பேசுகிறனோ? கிரியேட் செய்யப்படுகிறது. ஓகே, த டிவிஷன் ஆஃப் மேசிடோனியா ஹவவர் டிட் நாட் சாட்டிஸ்ஃபை பல்கேரியா. பல்கேரியாவுக்கும் மேசிடோனியாவுக்கும் சண்டை. பல்கேரியா வார் வாஸ் எண்டட் வித் த சைனிங் ஆஃப் ட்ரிட்டி ஆஃப் புகாரெஸ்ட் இன் ஆகஸ்ட் 1913. ஓகேவா? ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கு உள்ளது ஆகஸ்ட் 19 என்னது ட்ரிட்டி ஆஃப் புகாரெஸ்ட் படி முடியுது. சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்னதுப்பா? ட்ரிபிள் அலையன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் அலையன்ஸ் இருப்பா ஜெர்மனி, இட்டலி, ஆஸ்திரியா, ஹங்கரி. ட்ரிபிள் எண்டன் வந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. ஓகே, அதுக்கப்புறம் வித் அந்த violent forms of nationalism with the growth of nationalism my country right or wrong I will support it developed. இங்கிலாந்துக்கு blind patriotism, பிரான்ஸ்க்கு extreme patriotism, Germany the greater thinking about the Germans civilization and culture. அடுத்து வந்தீங்கன்னா aggressive attitude of German எம்பரர். அவர் தானே வருவார்? ஆமாம், அவர் தான் வருவார். எம்பரர் கேசர் வில்லியம் II ஆஃப் ஜெர்மனி வாஸ் அக்ரெசிவ். ஹி ப்ரொக்ளைம் தட் த ஜெர்மனி வுட் பி த லீடர் ஆஃப் த வேர்ல்டு. பிரிட்டனோட நேவி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் அதை பார்த்து இவரும் ஜெர்மனி நேவி வாஸ் எக்ஸ்பேண்ட், அது எக்ஸ்பேண்ட் பண்ணப்படும். ஸோ இதனால என்ன சொல்லுவாங்க? ஆல்ரெடி முன்னாடியே ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு பகை இருக்குன்னு சொல்லி அந்த இதை முடிச்சிடும். அடுத்து வந்தோம்னா அடுத்து வர்றவர் தான் இவர், த பால்கன் இஷ்யூ. அந்த பால்கன்ஸும் டர்க்கிஷ் சண்டை நடக்கும், டர்க்கிஷ் ஃபோர்ஸுக்கும் சண்டை நடக்கும். இதில் பால்கன்ஸ் ஜெயிச்சிருவாங்க. இதுபடி என்னன்னா இது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, ட்ரிட்டி ஆஃப் லண்டன். அந்த ஒப்பந்தப்படி புது ஸ்டேட் ஆஃப் அல்பேனியா வில் பி கிரியேட்டட். சரியா? அடுத்து அப்புறமா இது ஒரு தனி, இங்கே ஒரு தனி பக்கம். The division of Macedonia however did not satisfy Bulgaria. ஓகேவா? இதனால பல்கேரியா வார் ஸ்டார்ட் ஆகும். அந்த பல்கேரியா வார் ட்ரிட்டி ஆஃப் புகாரெஸ்ட் ஆகஸ்ட் 1913 முடிவடையும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? லாஸ்ட் போவோமா? இமிடியேட் காஸ். உடனே வாருக்கு எது காரணம்னு சொல்லி பார்த்துருவோமா? இமிடியேட் காஸ் என்னன்னு பார்ப்போமா? ஹலோ, ஒரே அமைதியா இருக்குதே, ஏனப்பா இப்படி இருக்கிறீர்கள்? ஏன் 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 புரியலையா? when will you take last lesson? ஐயா, லாஸ்ட் லெசன் இல்லை ஐயா. immediate cost on 28 June 1914 the France Ferdinand, இந்த பேர் கூட விட்டுலாம்ப்பா, நான் படிக்கும்போது இது கூட தான் இருந்துச்சு. த ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட் ஹியர் டு எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி வாஸ் அசசினேட்டட் பை பிரின்சப் ஏ பாஸ்னியன் செர்ப். பிரின்சப்ன்றவரால் யாரு? எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி கொலை செய்யப்படுவார். சரியா? திஸ் வாஸ் த இமிடியேட் காஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகே, என்னது? பிரின்சப்ன்றவர் ஒரு பாஸ்னியன் செர்ப், அவர் வந்து ஒரு பாஸ்னியன் செர்பாக இருக்கிறவர். அவர் போய் என்ன பண்ணிடுவார்? ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட எம்பரரை
முடிச்சிருவார். முடிச்சதுக்கப்புறம் அதான் ஃபஸ்ட்டு இம்மிடியேட் உடனே வேர்ல்டு வார் ஆரம்பிச்சு விட்ருமா. ஓகே, இப்போ எல்லாமே சேர்த்து பாம்மா. ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் டேக்கிங் ஃபர்ஸ்ட் லெசன், ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி அடுத்த கொஸ்டின் வருமாப்பா. வேர்ல்டு வார் 2 வந்துருச்சு. வேர்ல்டு வார் 2 பார்ப்போமா? வேர்ல்டு வார் 2 பார்ப்போமா? ஹலோ ஹலோ. சரி ஓகே, ஆரம்பிச்சிருவோம். எஃபெக்ட் ஆஃப் வார்ஸ், நியூ ஜியோ பாலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் பார்ப்போமா? வேர்ல்டு வார் 2 பார்ப்போமா? ஏன்பா ரிம்ஸா அழுகிறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஜமுனா ஹாய்ப்பா. ஆரம்பிப்போமா? ஒரே அமைதியா இருக்குதேப்பா. ஒய் 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 ஒய், ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? எனக்கு தெரியவில்லையே. 27 சாப்டர்ஸ் அதானா? எக்ஸாமுக்கு முந்தின நாள் அதை பற்றி கவலைப்படுவீங்க? பயமே இருக்கக்கூடாதுப்பா எக்ஸாம் முன்னாடி அப்படின்னு இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது, பட் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸ்ரீவர்சன் வந்துட்டியாப்பா நீ? பரவாயில்லையே, நீ ஒருத்த தாண்டா வந்திருக்கிற. நான் நம்மளுக்கு பழைய தெரிஞ்ச 10th நீ ஒருத்தனா தான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன்டா. ஹாய் நிசாந்த். உங்கள் ஸ்கூலில் டே ஆஃப்டர் டுமாரோ தான் எக்ஸாம் இருக்குங்க. என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் படிங்க. ஓகே, சரி பாப்போமா? வேர்ல்டு வார் 2 ஆரம்பிப்போமா? ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கிறேன், யாரும் ஒன்றுமே சொல்லதில்லை. ஓகே விக்கி கிங், நோ ப்ராப்ளம். ஒரு கொஸ்டின் தான் முடிச்சிருக்குது, ஆரம்பிக்கலாம். ஓகே, வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2ல் என்ன? வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச பின் வேர்ல்டு வார் 2 சேஞ்ச் த வேர்ல்டு இன் ஃபண்டமெண்டல் வேஸ். The world was polarized into 2 main blocks led by the superpowers. One was led by United States with a pronounced anti-communist ideology. இவங்க அமெரிக்கா வந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா அமெரிக்கா தானே, அமெரிக்கா வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட், இவங்க ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட். அவ்வளோதான். இந்த கொள்கை தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ஓகே, இதுதான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு அடுத்து வேர்ல்டு வார் 3 வரல. ஸோ இதே கொள்கை தான். வேர்ல்டு வார் 3 நடந்துச்சுன்னா அவ்வளோதான். How many hours a class will go? I don't know பா. முடிக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருப்போம். ஹாய் ஹலோ வணக்கம். ஹே கெவின், ஹாய். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேப்பா கெவின். கெவின் 11. சரி ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன நடத்துனீங்க சார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ப்பா. ஓகே, Europe was divided into 2, communist and non-communist. ஓகேவா? நியூக்ளியர் என்னது? நியூக்ளியர் இது வெப்பன்ஸை இது பண்ணுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்துருப்போம்னா, காசஸ் ஆஃப் வேர்ல்டு வார், வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு யார் யார் காரணமாக தான் பார்த்துருப்போம். இதில் என்ன பார்க்குறோம்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார், வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இதுதான் அது இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்குள்ள வித்தியாசம். சரியா? நம்ம அதனால ஏன் அதை பற்றி பேசலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கொஸ்டினே வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் கேள்வியே. நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் என்னன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸை பெருக்குவாங்க. ஓகேவா? அந்த யுனைடெட் அண்ட் அதே அவங்க தான் அமெரிக்காவும் ரஷ்யா. சோவியத் யூனியனா ரஷ்யாப்பா. நீங்கள் சோவியத் யூனியன் எழுதி போகலாம், ரஷ்யான்னு கூட எழுதிக்கலாம். த அமெரிக்கா அண்ட் ரஷ்யா entered into the race to have more nuclear powered weapons. They built a large stock line of, ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க, இப்போ வச்சுருக்காங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரிஸ். ஓகே, ஐ எம் லக்ஷன். ஓகேப்பா, ரஷ்யாவுக்கு தமிழ் மீனிங் வேணுமாப்பா? ப்ரொலிஃபரேஷன்னா பெருக்கம்பா, ஆயுத பெருக்கம். ஸ்டாக் பைல் எங்கப்பா இருக்குது?
அதிகமான ஸ்டாக்குப்பா, அதுதான்ப்பா ஸ்டாக் ஃபைல்ன்றாங்க. சிம்பிள்ப்பா. நீ ரொம்ப கொலை பண்ணினா இதை விட்டுருப்பா. லார்ஜ் ஸ்டாக்னா உங்களுக்கு தெரியாதுதா. ஓகேவா? சிவதர்ஷினி புரிஞ்சுதாப்பா? வீட்டில் ஃபோன் கொடுக்கல. சரி விட்டுடா, நீ ரொம்ப நல்ல பையன் போலடா, என்ன மாதிரியே ஃபோன் எனக்கு தர மாட்டாங்களா? The United States and the Russia entered into the race to have more nuclear powered weapons. They built a large stockline of such weapons. Defense spending skyrocketed in many countries. ஓகேவா? என்னது வானத்தில் போகிற மாதிரி ராக்கெட் ஏவுகணைகள் எல்லாம் இதுதான் சொல்கிறாங்க லாஸ்ட் பாயிண்டில். ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரிஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். Many international agencies, in particularly the United Nations, the World Bank and the International Monetary Fund, came into existence, providing a forum for countries large and small. என்ன சொல்கிறாங்க? சிறுசாக இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் கொடுத்து இவங்க வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? யார்? யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க் உங்களுக்குலாம் கடன் கொடுக்கறது. ஏன்னா அவங்களாம் வேர்ல்டு வார் 2ல் அஃபெக்ட் ஆகிருப்பாங்களே, அவங்களுக்கு கொடுத்து இவங்கள காப்பாற்றுறது. ஓகே, அதுதான் இது. World Bank and the International Monetary Fund came into existence, providing forum for countries large and small. ஓகேவா? பெருசாக இருக்க கண்ட்ரிஸும் கொடுத்துறாங்க, சிறுசாக இருக்க கண்ட்ரிஸும் கொடுத்துறாங்க. ஓகேவா? தமிழ் மீனிங்கில் தான்ப்பா நடத்துகிறேன். புரியலையா? இப்பயும் புரியலையா? ஓ நிஷாந்த், நீங்கள் தமிழ் மீடியமாப்பா? புரிஞ்சுதா? ஓகே. Colonial powers were forced to give independence to former colonies in a progress of decolonization. காலனிஸ்னா நம்ம இங்கிலாந்து தான். ஓகேவா? அவங்க தானே எல்லாரையும் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் இண்டிபெண்டன்ஸ் தருவாங்கல்ல. இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். காலனி பவர்லாம் எல்லாரையும் இப்படி நடக்கிறதுனால அவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் விடுவிச்சு ஆகணும். அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால இங்கிலாந்து யாரை விட்டுருவாங்க? இந்தியாவை 1947 நமக்கு ஆகஸ்ட் 15 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். அது நம்ம தான் ஃபஸ்ட்டு வாங்கினதான். ஓகே, ஹூ ஆர் த ஏஜென்சிஸ்? எதுப்பா? யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மனிட்டரி ஃபண்ட். ஓகே லக்ஷனா பார்த்துட்டேன் பாப்பதே. லக்ஷனா ஓகே, சாரி லக்ஷன். ஃபீவர் வடி உன்னை நான் 12th பார்த்துருக்கேனே. ஓகே, இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ், இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். இதோட முடிஞ்சுது அந்த கொஸ்டின். ஆமாம், இதோட அந்த கொஸ்டின் முடிஞ்சுது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேர்ல்டு வார் 1 தான் பெருசாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெருசாக எழுதி எல்லாமே ஒரு 1 பேஜ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. சரியா? எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான். இதுவே நீங்கள் அங்கே பப்ளிக் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக் எழுதுறீங்களா 30 பக்கம் இருக்கும்பா. சரியா? உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 30 பக்கம். ஏன்னா நான் இதில் தப்பு பண்ணேன். ஏன்னா எத்தனை அடிஷனல் பேஜ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் தப்பு பண்ணேன் தமிழ் எக்ஸாமில். அதனால தான் எனக்கு கம்மியான மார்க் வந்துச்சு. 30 பக்கம் இருக்கும். நீங்கள் எத்தனை அடிஷனல் சீட் வேணால் வாங்கலாம், கணக்கே கிடையாது. ஓகே, எத்தனை அடிஷனல் சீட் வேணும் வாங்கலாம். இதில் அவங்க ஆன்சர் புக்கில் அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வாங்கினீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு 4 பக்கெட் போட்டு அதில் சைன் போடுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் சைன் பண்ணணும். சரியா? நேராக போடலாம், சைட்லேயே போடலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு 4 இது முடிஞ்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம். சரியா? இதில் ஒன்றுலேயும் டபுள் பேஜாக தருவாங்க. இதில் 2 பேஜ் தருவாங்க. இதில் 2 பேப்பர், சாரி 2 பேப்பர், இதில் 2 பேப்பர், இதில் 2 பேப்பர், இதில் 2 பேப்பர். நீங்கள் அடுத்து கூட வாங்கலாமா? ஏன்னா ஒருத்தவங்கலாம் 8 இந்த மாதிரி 8 வாங்கினாங்கண்ணா. எங்கள் மேம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் எத்தனை வாங்கினேன்னா, நான் தமிழுக்கு 30 இவ்வளோதான் என்னால் வாங்க முடிஞ்சு. இல்லாட்டி நான் அதிகமாக மார்க் வாங்கியிருப்பேன். சிஎஸ் லைவ் இல்லையா நாகா? கரெக்டா 6பா. ஓகே தர்ஷன், ஆர் யூ ஸ்லீப்பிங்? அப்படியாப்பா இருக்குது? புரியலையா? என்னன்னா மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை 30. ஓகேவா? மொத்த பக்கங்கள் உங்களுக்கு ஆன்சர் புக்லெட்டில் ஃபஸ்ட்டில் உங்கள் பேர்,
உங்கள் சிக்னேச்சரு மேம் போடுற சிக்னேச்சரு உங்களோட பேர் எல்லாமே உங்கள் ஃபோட்டோ எல்லாமே அடிச்சு வந்துடும். நீங்கள் வெறும் சைன் போடணும், மற்றது எல்லாத்தையும் இது சரி பார்க்கணும், உள்ளே 30 பக்கம் இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மேம் வந்து சைன் போடுவாங்க. சரியா? போட்ட பிறகு உள்ள 30 பக்கம் இருக்கும். மேக்ஸிமம் யாருக்குமே, நான் எங்கள் ஸ்கூல்லலாம் யாருக்குமே எரர் நடந்ததே இல்லை. 30 பக்கத்துக்கு கீழே யாருக்குமே இருந்ததில்லை. ஒரே ஒரு எரர் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு சோசியல் பேப்பருக்கு பதிலாக சயின்ஸ் பேப்பர் வந்துருச்சான். சரியா? சயின்ஸ்னு சொல்லி பேர் போட்டு வந்துருச்சான். நம்ம ஆள் 30 பக்கத்தை இது பண்ணியிருக்காரு, மற்ற எல்லாத்தையும் பார்த்துருக்காரு, சயின்ஸ்னு போட்டுருக்கதை பார்க்கல. எழுதி முடிச்சிட்டாரு. எழுதி முடிச்சு கொடுக்கும்போது தான் அங்கே போய் திருத்தும் போது தான் தெரிஞ்சிருக்குது அது சோசியல் பேப்பரு, பட் அவருக்கு சயின்ஸ் வந்துருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ணல, அவரை திருப்பி அதே எவாலுவேட் பண்ணி அவர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 30 பக்கம் இருக்கும்ப்பா. நீங்கள் அடிஷ்னல் சீட் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம்ப்பா. 4 ஒரு பேப்பரில் எல்லார் பேரும் இருக்கும். எல்லார் பேர்லேயும் 4 பாக்ஸ் இருக்கும். சரியா? அந்த மாதிரி இப்போது என்னோடய பேர் ஆண்ட்ரூ அப்படின்னா ஆண்ட்ரூக்கு 4 பக்கம், அப்படியே வேறு ஏதாவது ஒரு பேர், அந்த பேருக்கு 4 கட்டம், இப்படியே மொத்தமாக டேபிளாக வச்சுருப்பாங்க. இங்கே நீங்கள் உங்கள் சைன் போட்டு பேப்பர் வாங்கிக்கலாம், இங்கேயும் சைன் போட்டு பேப்பர் வாங்கிக்கலாம். 4 பேப்பர் அதுக்கு எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம்னு சொல்கிறேன். புரிஞ்சுதாப்பா? யாரு? ஓகே, இது பார்த்துருவோமா? இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இது பார்த்துட்டிங்களா? இல்லாட்டி இது பார்த்துலன்னா விட்டுடலாம். ஹாய் தனிக், எஸ்வின். ஓகே எஸ்வின், சார் நேம் 34 சீட் கூட வாங்கலாமா? நம்ம 34 சீட் கூட வாங்கலாமா? அடி நீ அவ்வளோ எழுதுவியாடா? உனக்கு 3 மணி நேரம் தான்டா டைம், நீ எவ்வளோடா எழுதுவ? சரி, ஐ திங்க் மாசே தூங்க விட்டுலான்னு தான் நினைக்கிறேன். இதுலேருந்து ஆரம்பிப்போம். எவாலுவேட் த 5th லெசன் வந்தாச்சுப்பா. எவாலுவேட் த, சாரி நான் யுனைடெட் நேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரல, சாரி. 8th மார்க்ஸ் பேராகிராஃப், ஜியாகிரஃபியில் சாயில் பேராகிராஃப் படிக்கணுமா? வேணாம்ப்பா, நான் படித்ததில்லை. ஓகேவா? ஹிமாலயாஸ் படிச்சுக்கோங்க 8 மார்க்னா. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் தான் மேக்ஸிமம் வரும். சரியா? 8 மார்க்ஸ்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. எனக்கு கடைசி பப்ளிக் வரைக்கும் எல்லாமே ஹிஸ்ட்ரி தான் 8 மார்க் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா லாஸ்ட் பப்ளிக்கில் நீங்கள் போய் பார்க்கலாம், 2023 கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக என்ன கேட்டாங்கன்னா ஓன் கொஸ்டின், சதர்ன் பெனிசுலார் ரீஜன் சொல்லி கேட்டாங்க. அந்த கொஸ்டின் புக்லேயே இல்லை புக்கில் இல்லை, புக் பேக்கில் இல்லை, நம்மளும் படித்ததில் ஓனாக எழுதி தள்ளினேன், மார்க் போட்டாங்க. ஆனால் நாகா என்ன சொன்னீங்க? எக்ஸாம் சோகமாக இருக்கணா? அப்படியாப்பா, எனக்கு தெரில. ஓகே, போவோமா? எஸ்டிமேட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ணா பரஹம்சா அண்டு சுவாமி விவேகானந்தா டு ரீஜெனரேட் இந்தியன் சொசைட்டி. இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பார்ப்போமா? இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் எடுத்து வந்துருக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆனால் எப்போ எக்ஸாம் இருக்கும் எனக்கு தெரியலையப்பா. உங்களுக்கா? என்னோட மார்க்காப்பா? நான் 98பா. ஓகே, ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சமா, அதுக்கப்புறமா விவேகானந்தாவுக்கு தான் அதிக பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7, இவருக்கு 3 பாயிண்ட் தான். ஓகே, பாப்போமா? ஆரம்பிக்கலாமா? மீன் 10th 97. சூப்பர்ப்பா. நான் இது ஈஸிண்ணா. ஓகே, நம்ம பசங்க யாரும் படிக்காமல் இருந்தாங்கன்னா சரி. ஓகே, ஆரம்பிப்போம்மா. ராமகிருஷ்ணா 19, இது ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை எழுதியிருக்காங்க. 1836 to 1860 வரைக்கும். எ சிம்பிள் பிரைஸ்ட் ஆஃப், பிரைஸ்னா ஒரு என்னது, ஒரு புத்தர் மாதிரி. பிரைஸ்ட் ஆஃப் என்னதுப்பா இது? தக்ஷினேஸ்வர் நியர் கொல்கட்டா எம்பசிஸ்ட் த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எக்ஸ்கஸ்டிக் ப்ராக்டிசஸ் சச் அஸ் சிங்கிங் பஜனாஸ். ஓகேவா? பஜனை பாடுகிறார்.
Ramakrishna, a simple priest. Okay, priest na அந்த புத்தர் மாதிரி priest of தக்சினேஸ்வர் நியர் கொல்கட்டா. அந்த தக்சினேஸ்வர்ன்ற ஊர் கொல்கட்டா கிட்ட இருக்குது. எம்பசிஸ்ட் ஆனால் ஸ்கிப் பண்ணிடுங்க ப்ளீஸ். வேணாம்ப்பா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. எங்கள் மேம் நான் இதை எழுதிட்டு போய் காமிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, மற்ற யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லிவிடு அப்படின்னு சொன்னாங்க. எம்பசிஸ்ட் த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எக்ஸ்கஸ்டிக் ப்ராக்டிஸ் சச்சஸ் சிங்கிங் பஜனாஸ். ஓகேவா, பஜனை மூலயமா இது அவரோட இந்த காடை பரப்புறார். ஓகேவா. In his view, all religions contains the universal elements which if practiced would be to salvation. எங்க போனாலும் அமைதி மட்டும்தான் கொண்டு வரும்னு சொல்றாங்க. He said, Jiva is Shiva. அமைதியே ஜீவா இஸ் சிவா, அமைதியே கடவுள். All living beings are God. எல்லா வாழும் உயிரினங்களும் தெய்வம்தான். Service for men must be regarded as a God. என்னன்னா மனிதர்களுக்கு உதவி செய்வதே அதுதான் கடவுள் தன்மை என்று சொல்கிறார். ஓகேவா சார், யூ ஆர் 10th மார்க். என்னோட 10th மார்க் அப்பா, மை 10th மார்க் 469. ப்ரோக்ராமா ஐ திங்க் நான் இனிமேல் தான் முடிவே பண்ணும். இனிமேல் தான் போய் ஸ்லைடே போடும். ஓகே, ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு ஃபோன். ஓகே, ஐயா ஃபேன் நான் ஸ்லைடே போடல. இனிமே தான் போய் போகணும். என்ன பண்ணுன்னு என்ன நான் யோசிக்கல. சுவாமி விவேகானந்தா பார்ப்போமா. இப்போ நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சா முடிச்சாச்சு. சுவாமி விவேகானந்தா யாருன்னா அவரை இன்ஸ்பயர் பண்ணி வந்தவர் தான் சுவாமி விவேகானந்தா. இவரை பற்றி பார்ப்போமா. சார் கிளாஸ் சிஎஸ் லைவ் ஃபார் 11th இருக்காதுப்பா, 12th மட்டும்தான்ப்பா இருக்குது. நேற்று நான் ஆப் கிளாஸ் போயிட்டேன், அதனால தான் நேற்று லைவ் வரல. நேற்று ஆப் கிளாஸில் சிஎஸ்க்கு 11th 12th போயிட்டேன், அதனால தான் வரல. ஓகேவா, 12th யாராவது இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கப்பா, ஏன் வரலன்னு கேட்காதீங்க. சுவாமி விவேகானந்தா பார்ப்போமா. நரேந்திரநாத் டோடா, லேட்டர் நோனஸ், இவரோட உண்மையான பேர் நரேந்திரநாத் டோடா. டாடா, லேட்டர் நோனஸ் சுவாமி விவேகானந்தா வாஸ் த பிரைம் ஃபாலோவர் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா. முன்னாடி சொன்னோம்ல, அவரோட மிக 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 பக்தியான ஃபாலோவர் இவர் தான் சுவாமி விவேகானந்தா. டிஸாட்டிஸ்ஃபைட் அண்ட் வித் கன்வென்ஷனல் philosophical positions and practices, he advocated the practical Vedanta of service to humanity and attacked the tendency to defend every institution simply because it was connected with religion. என்ன சொல்றாருன்னா, எந்தெந்த கல்வி நிலையங்கள்லாம் ரிலீஜியனை சார்ந்து இருக்குதோ அதெல்லாம் இவர் எதிர்த்து இவர் தனியாக ஒன்று கிரியேட் பண்ணார். அவ்வளோதான். ரேவதி, உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமாப்பா. என்ன கிளாஸ்ப்பா கேட்குறீங்க? எப்போ கிளாஸ் இருக்குன்னா, ஆமாம் நாகா, நீங்கள் ஃபேன் தான்ப்பா, நானும் உங்கள் ஃபேன் தான்ப்பா. He emphasized a cultural nationalism and make a call to Indian youth to regenerate in Hindu society. என்ன சொன்னார்னா, எல்லா யூஸையும் கூப்பிட்டு, எல்லா இளம் கன்றுகளை கூப்பிட்டு நம்ம இதை மாற்றணும்னு சொல்லி ஒரு கால் கொடுத்து அதை வச்சு தான் இவங்க மேக்ஸிமம் இவங்க வந்து யூத் வச்சு தான் பண்ணுவார் சுவாமி விவேகானந்தா. ஓகே, அடுத்து மேலே போகலாமா. his ideas bred a sense of self confidence among Indians who felt the
inferior in relation to the materialist of achievement of the west. என்னன்னா அவரோட ஐடியாஸ் எல்லாம் வச்சு இவங்க கொஞ்சம் மேலே போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சொல்லுங்கள், நான் 10th கிளாஸ் எப்போ இருக்கும்? 10th கிளாஸ் எப்போ இருக்குமா? தெரியலப்பா, சாரி. He became famous for his addresses of Hinduism at the 1893 World Congress of Religious in Chicago. சிகாகோவில் போய் ஹிந்துவிசம் பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? இதுதான் அந்த பாயிண்ட்டு. ஹலோ ஹலோ, என்னவா யாருமே இல்லையா? டுவெல்த்து சிஏ 6 o'clock பா, கரெக்டாக 6 o'clock வந்துங்க. அதான்ப்பா 6 o'clock லைவ்ப்பா. நாகா உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே மகாசினி, 11th பயாலஜி லைவ் தெரியலப்பா எனக்கு, சாரி. சரி, ஓகே 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 மகாசினி, பார்த்துட்டேன்ப்பா. Despite his fame, he was condemned by the Orthodox Hindu for suggesting the lower caste should be allowed to engage into the Hindu rituals from which they were traditionally excluded. என்ன சொல்றாருன்னா, கீழ்ந்த ஜாதிக்காரங்கள்லாம் இவங்க கோயிலுக்குள்ளே விடணும்னு சொல்லி சுவாமி விவேகானந்தா சொல்லுவார். இது மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்காது, அவங்க இவரை எதிர்ப்பாங்க. அவ்வளோதான் இந்த பாயிண்ட்டு. ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை இந்த பாயிண்ட். ஓகே, அடுத்து போகலாமா? டுமாரோ மை பர்த்டே அண்ணா, எனக்கு விஷ் பண்ணுங்க. ஓகே தனிஷ்கா, ஹாப்பி பர்த்டே டு யூ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அடுத்து பார்ப்போமா, விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி wrinkled the desire for political change among many western education young Bengalis. என்ன சொல்றாரு? இளம் கண்ட்ரிகளுக்கு ஓட்ல சீட் வாங்கி தராரு. ஓகேவா? Many of the youths who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பற்றி அதுக்கப்புறம் பார்ப்போம். கொண்டு வந்திருக்கேன் ஸ்வதேசி மூவ்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்கேன், ரெண்டையும் பற்றி பார்ப்போம். சரியா? ஸ்வதேசி மூவ்மெண்ட் தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன், இந்தியா கொண்டு வரல. ஓகே, சார் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஆண்ட்ரூபா. ஓகே நாகா, நீங்கள் ஃபேன் தான்ப்பா, நானும் உங்கள் ஃபேன் தான்ப்பா. ஓகே ஓகே, அடுத்த பாயிண்ட் போகலாமா? முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சுது. ஸ்வதேசி மூமெண்ட்டில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் இன்வால்வ் ஆன எல்லாமே சுவாமி விவேகானந்தாவை இன்ஸ்பயர் பண்ணி வந்தவங்க தான். ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். ஓகே, மேலே போகலாமா? பசிக்குதுன்னு எத்தனை லெசன் இருக்குது இப்போட 5வது லெசன் முடியுதா? இல்லை, இன்னும் 5வது லெசன் முடியல, இன்னும் ஒரு கொஸ்டின் வேறு இருக்குது. சார் சரி, டிக்யூ ரோல் மாடல் சொல்லவா? என்னப்பா சார்? 8, 9 டீச், 8, 9, 10 வருது. 8, 9 வரைக்கும் இருக்குது, 10 இல்லை. இது பார்ப்போமா? ரைட் அண்ட் எஸ்ஏ ஆஃப் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் 19th century டுவர்ட்ஸ் த காஸ் ஆஃப் உமன். இது தனி பேராகிராஃபு. சாதாரண வெறும் 19th ரிஃபார்மர்ஸ்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உமன் டுவர்ட்ஸ் யாரெல்லாம் உமன்ஸ்க்கு இது மேலே வர ஹெல்ப் பண்ணாங்க. ராஜாராம் மோகன் ராய் டீப்லி கன்சர்ன்ட் வித் ப்ரிவேலிங் கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, சைல்டு மேரேஜ் அண்ட் பாலிகாமி. ஓகேவா? சதினா உடன்கட்டை ஏறுதல், சைல்டு மேரேஜ், பாலிகாமி. He advocated the rights of widows to remarry and he wanted polygamy to end. என்னது ஒருத்தர் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்களால திருப்பி மேரேஜே பண்ண முடியாது. அதை ஒரு அப்படி பண்ணக்கூடாது, அவங்க ரீமேரேஜ் பண்ணணும், அதை அவர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா he condemned subjection of women. He strongly advocated education for women. உமனுக்கு எஜுகேஷன் பற்றி இது பண்ணியிருக்காரு. ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் அவரே தான்ப்பா. ஓகே, புரிஞ்சுதா? யார் யாருக்கு புரியல? சரி, ரோல் மாடல் சொல்லவா? யாருப்பா ரோல் மாடல்? என்னன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? ஓகே,
ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சரியா, இவர் 19th centuryல வருவார், வெறும் ரிஃபார்மர்ஸில். He played a leading role in promoting education of girls and helped them in setting a number of schools. நிறையா ஸ்கூல்ஸ் விமன்ஸ்க்கு கெட்டியே கொடுத்துருக்காரு. He dedicated his whole life for the betterment of child widows of the Hindu society. என்னது அப்போ குழந்தையிலே திருமணம் செஞ்சுருவாங்களா, கணவர் இறந்து விடுவார், ஸோ அவங்களாம் சைல்டு விடோஸ் சரியா, கொடுமை இல்லை. The movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Reform Act of 1856. இவர்னால தான் என்ன ஆக்ட் கொண்டு வராங்க, Widows Remarriage Reform Act எப்போ கொண்டு வராங்க, 1856 கொண்டு வராங்க. ஓகேவா, ஏன்பா வளரனா அச்சோ. இது 5th lesson. ஓகே, அடுத்து போலாமா? மேலே போலாமா? ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரனடே, இவருக்கு வேறு மாதிரி எம்ஜி ரனடேன்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். இது நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக எம்ஜி ரனடேன்னு சொல்லி வச்சுக்கலாம்ப்பா. சரி, இவ்வளோ பெருசாக கூட எழுத வேணாம், நான் படிக்கும்போது இவ்வளோ தான், நான் படித்த கையில் இவ்வளோ தான் இருந்துச்சு. ரனடே வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த விடோ மேரேஜ் அசோசியேஷன், இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர்காஸ்ட் டைனிங், விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன். என்னது ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போமா? இவர் தான் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷனை ஃபவுண்டர். இவர்னால என்ன கொண்டு வந்தாங்க, விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட். இவர் ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணுறாரு. வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விடோ மேரேஜ் அசோசியேஷன், இன்டர்காஸ்ட் மேரேஜ், ஜாதி விட்டு ஜாதி வந்து பண்ணுறது, இன்டர்காஸ்ட் டைனிங், அந்த எல்லாருமே ஒரே இதில் உட்காந்து சாப்பிட்றது, விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன்லியா சொல்லுங்க. ஆமாப்பா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. எஸ். இப்போ கூட எம்ஜி ரன்னடியா தான் இருக்குதா? சரி, அதையே வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா, அடுத்து போலாமா? தயானந்த சரஸ்வதி போலாமா? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அண்ணா ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேன், சாரி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் தாங்க, சாரி என்கிட்ட இல்லைப்பா. சுவாமி தயானந்த சரஸ்வதி. He declared the practice such as child marriage, the prohibition of widow marriage, எல்லாருமே அதே கதை தான். அந்த alleged polluting effects of foreign travel had not scriptural sanction. என்ன சொல்கிறாங்கன்னா, கடல் விட்டு கடல் போனால் அது அந்த பிராமின் மதத்தையும் இது பண்ணுற அவமதிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க சரியா, அதை இவர் எதிர்த்துருக்கிறாரு. அதுதான் தயானந்த சரஸ்வதி பண்ணியிருக்காரு. ஓகேவா, இங்கே இவரும் சைல்டு மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த ரெண்டை வச்சே எழுதிடலாம்ப்பா. சதி, சைல்டு மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இதை வச்சு நீங்கள் ஓனாக எழுதி விட்டுலாம். படிக்கலைன்னா சொல்கிறேன், ஓகே, படிக்கலைன்னா இதை வச்சு எழுதிடலாம். ஓ மை காட், ஹாசினி என்ன இது? தமிழில் 95, சரி ஓகே, இங்கிலீஷில் 96, ஓகே, மேக்ஸில் 83, ஓ மை காட், சயின்ஸில் 79, ஓ மை காட். யூ நீட் டெஃபினட் அட்டென்ஷன்ப்பா சரியா. முக்கியமான 3 சப்ஜெக்ட்ஸ் அதுதான். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணிடுங்க சரியா. ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது சரியா. இப்போயே ஹாசினி இப்போயே ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபீஸ் 4K per year ஓகேவா. நீங்கள் இப்போயே ஜாயின் பண்ணிடுங்க. 3 மாதம் இருக்குது, 3 மாதம் தீவிரமாக படிச்சிடலாம் ஓகேவா. ஹாசினி உங்களுக்கு தான் சொல்கிறேன். அடுத்ததாக ஜோதிபா புலே, அதோட முடிஞ்சுது. ஜோதிபா புலே அபோஸ்ட் சைல்டு மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ், எல்லாருக்குமே ஒரே கதை தான் வருது. ஜோதிபா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் சாவித்ரிபாய் புலே devoted their lives to for the uplift of depressed classes. கீழே உள்ளவங்களை மேலே ஏற்றுறதுக்கு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அந்த உமன். ஜோதிபா opened orphanages and homes for widows.
ஜோதிபா என்ன பண்ணியிருக்காரு, ஆர்ஃபனேஜ், இது என்னதுப்பா அது பேர் என்ன சொல்லுவாங்களே, ஆசிரமம், ஹோம்ஸ், அதெல்லாம் யாருக்கு, விடோஸ், இது என்னது கணவன் இருந்திருப்பாங்களா அவங்களுக்கு கட்டி வச்சார். ஓகேவா? ரேவதி உங்களுக்கு தெரியாதா? சரி, இப்போ அடுத்த லெசன் போவோமா? 6th லெசன் வந்தாச்சுப்பா. இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், பட் எடுத்துகிட்டு வர முடியல. ஓகே, அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் ரிவோல்ட் 1806, இது நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும்பா, கண்டிப்பாக நாளைக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? சரியா? பார்த்துக்கோங்க. இதை பார்ப்போமா? போவோமா? ஹலோ ஓகே, இது வெல்லூர் ஃபோல்ட்டு. சரி, ஆஃப்டர் த சப்ரஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் 17, என்னன்னா கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், த பிரிட்டிஷ் சார்ஜ் த நவாப் ஆஃப் ஆர்காட் வித் டிஸ்லாயல்ட்டி அண்ட் ஃப்ரோஸ்ட் எ ட்ரிட்டி ஆன் ஹிம். என்னது, கட்டபொம்மன் இறந்து விடுவார். சரியா? அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸும் இறந்து விடுவார்கள். The British charged the Nawab of Arcot with disloyalty and forced a treaty on him. Nawab of Arcot மேலே ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. According to this treaty of 1801, the Nawab was to cede the districts of North Arcot. நார்த்தில் உள்ள இதெல்லாம் பிரிட்டிஷ் கொடுத்துடணும். South Arcot, திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்ட் திருநெல்வேலி டு த கம்பெனி. கம்பெனினா ஒன்றுமே இல்லைப்பா, இங்கிலாந்து நீங்கள் பிரிட்டிஷும் கூட போடுக்கலாம். அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ், எல்லா பதவிகளையும் எல்லாத்தையுமே இங்கிலாந்துக்கே ஒப்படைச்சுன்னு சொல்கிறாங்க இந்த ட்ரிட்டி படி. 1801 ட்ரிட்டி படி. முதல்ல பார்ப்போம் ட்ரிட்டி 1801 மட்டும். அக்கார்டிங் டு திஸ் ட்ரிட்டி 1801, the Nawab was to cede the districts of North Arcot, South Arcot, திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்ட் திருநெல்வேலி டு த கம்பெனி and transfer all the administrative powers to it. ஓகேவா? ஆசினி இல்லையா, மகாசினியா? ஓகே மகாசினி, சாரி. ஆனால் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தானே. ஆமாப்பா. ஈவினிங் கிளாஸ் எப்போ அண்ணா? ஈவினிங் சிஎஸ் கிளாஸ் இருக்குதுப்பா. ஈவினிங் சிஎஸ் கிளாஸ் at 6 PM. தரமாட்டேன், ஏன்னா இப்போ எனக்கு 12th கிளாஸ் இருக்கும், ஸோ அப்போ வரமாட்டேன். கிரீவியன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு என்னென்ன நடந்துச்சு? தி சிப்பாய்ஸ் ஆர் இன் த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி நர்ஸ்ட் எ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரெசன்மெண்ட் ஓவர் லோ சேலரி. இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் கம்மியான சம்பளம் அண்டு ப்ரூவர் ப்ராஸ்பெக்ட்ஸாக அவங்களுக்கு ப்ரொமோஷனே தரமாட்டாங்க. த இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் scant respect for the social and religious sentiments of Indian sepoys also angered them. என்னது, நம்ம இந்தியன் சிப்பாய்ஸ் வைக்கிற திருநீர், கழுத்தில் போடுறது, கையில் கட்டுறது, கம்மல் போடுறது, அப்போல்லாம் கம்மல் போடுவாங்க. ஓகேவா? அது யாருக்குமே பிரிட்டிஷருக்கு பிடிக்கல. சரியா? அவங்க அதை பிடிக்காது. நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது பண்ணுறது, அப்படி பண்ணால் நம்ம ஆளுங்களுக்கு கடுப்பாயிடுது. அதை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சாரிப்பா, எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து போமா. with new experiments in the land tenders causing unsettled conditions and famine breaking out in 1805, many of the Sipahi's families were in dire economic status. இதில் நீங்கள் இதிலிருந்து எழுதுனா போதும், மற்றதை கூட விட்டுறலாம்ப்பா. இதுதான் நான் படித்த இதில் இவ்வளோதான் இருந்துச்சு. இன் 1805 many of the Sipahi's families were in, அவங்களோட எக்கனாமிக்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிடும். இது அது என்ன ரீசன் சொல்லி அதை போடுறாங்க, பட் மேக்ஸிமம் அதை பார்க்க மாட்டாங்க. The most opportunity situation comes with the sons and the family members of Tipu being entered in the Vellore fort. வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளே யார் யார் இருப்பாங்க? டிப்புவோட சன்ஸ்லாம் இருப்பாங்க. டிப்பு சுல்தான் இருந்திருப்பார். இவங்கள டிப்பு சன்ஸை அவங்கள அப்படியே ராஜாவாக்கிட்டு அப்படியே பிரிட்டிஷ் கொடியா அந்த இது வெல்லூர் ஃபோர்ட்லேருந்து கீழே தள்ளிடுவாங்க. அதான் கதையே. வி மிஸ் யூ பாய்ஸ். தேவி
இப்படி சொல்லிட்டீங்க, நான் 6 o'clock லைவ் வரேன்ப்பா. The trigger for the revolt come into the form of a new military regulation notified by the commander-in-chief Sir John Craddock. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் இப்போ ஒரு இது பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்துடும் இந்த பாயிண்ட்டு, இதுக்கு அப்புறம் தான் வரும், இது கொஞ்சம் அப்புறமா வர பாயிண்ட்டு, இருந்தாலும் முன்னாடியே எழுதிடலாம், பிரச்சனை இல்லை. இதுலன்னா இவர் சர் ஜான் கிரடக் ஒரு இது போடுவார்ப்பா, ரூல்ஸ் போடுவார். அக்கார்டிங் டு த நியூ ரெகுலேஷன்ஸ் இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர் ஆஸ்க்டு டு நாட் டு வியர் காஸ்ட் மார்க்ஸ், நெத்தியில் போடுறது திருநீர் வைப்போம்ல அது, ஆர் இயரிங்ஸ் வென் இன் யூனிஃபார்ம் இருக்கும்போது காதில் எதுவும் போடக்கூடாது, திருநீர் எதுவும் வைக்கக்கூடாது. சரியா? அப்போலாம் அவ்வளோ பக்தியாக இருந்திருக்காங்க அவங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. The most objectionable addition was the leather cockade made of animal skin. ஓகேவா? அனிமல் ஸ்கின்ல போட்டதை வச்சு இவங்களை தொப்பி போட சொல்லுவாங்க. The Sepoys gave enough forewarning by refusing to wear the new turban. அதை கட்ட மாட்டேன்னு சொல்லி இவங்க ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அவுட் பிரேக் ஆஃப் த அப்படி பண்ணதுனால அந்த ரிவோல்ட் வெடிச்சிடும். பாப்போமா அந்த ரிவோல்ட் எப்படி வெடிச்சது? மேலே பார்த்து பேசுங்க. ஓகேப்பா, மேலே பார்த்து பேசணுமா? பார்த்து பேசுகிறோம். ஓகே. On 10 July 1806 in the early hours guns were booming and the Indian Sepoys of the 1st and 23rd regiments raised their standard of revolt. முதல்ல இருந்து 23வது வரைக்கும் எல்லாருமே ரிவோல்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. Colonel Fancourt who commanded the garrison was the first victim. இவரை தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவாங்க. யாருப்பா? காலனல் ஃபேன்கோட். அடுத்ததா காலனல் மெக்கர்ஸ் ஆஃப் த 23rd ரெஜிமெண்ட் வாஸ் கில்டு நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டில் உள்ளவங்களை கொண்டாங்க. அடுத்து நம்ம கடைசியாக இருக்கிற 23rd ரெஜிமெண்ட். மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஹூ வாஸ் பாசிங் த ஃபோர்ட், அவர் அந்த கோட்டையை தாண்டி போயிட்டு இருப்பாரு. ஹியர் த சவுண்ட் ஆஃப் ஃபயரிங், சுடும் போது அவருக்கு சவுண்டு கேட்டுரும். சரியா? when he stopped to enquire he was shot with the bullets. about a dozen other officers were killed within a hour or so. என்ன பண்ணுறாங்க இவங்க, மற்றவங்க எல்லாரையும் முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. among them யாரு? இந்தியன் சோல்ஜர்ஸ், பிரிட்டிஷர்ஸை முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. among them எல்டி எலி அண்ட் எல்டி போபம் பிலாங் டு ஹிஸ் மெஜஸ்டி பெட்டாலியன். சரியா? இவங்கலாம் அந்த பெட்டாலியன், இவரோட பெட்டாலியனை சேர்ந்தவங்க. யார் யார்? எல்டி எலி, எல்டி போம்பம், இவங்களாம் யாரோட பெட்டாலியன்? யாருப்பா அவர்? இப்போ ஒரு பெயர் பார்த்தோமே, மேஜர் ஆம்ஸ்ட்ராங். அதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து இவங்கள சுட்டு அவ்வளோதான், பிரிட்டிஷர்ஸ் மறுபடியும் ஜெயிச்சிருவாங்க. சிம்பிள். ஓகே, உங்களுக்கு ஹாஃபலி காலிடே கிடையாதா? எனக்கு கிடையாது தான், என்ன பண்ணுறது. ஓகே, அடுத்து போகலாமா? ஹாஃப்லி லீவில் லைவ் போகலாமா? ட்ரை பண்ணலாம். வருவன் தான் நினைக்கிறேன். நான் அப்போது ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகிறேன்ப்பா. ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இப்போ தான் ஊருக்கு போகலான்னு பிளானில் வந்திருக்கிறேன். சரியா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன? ரிவோல்ட் 1806 ரிவோல்ட். சரியா? 1806 ரிவோல்ட். அடுத்ததாக பார்க்க போகிறது 1857 ரிவோல்ட். ஹாஃபலி லீவ் ஸ்டடி பிளான். அடே எக்ஸாமை முடிங்கடா, அதுக்குள்ளே ஹாஃபலி லீவு போயிட்டாங்க. இன்னும் சோசியல் ஒன்றும் சாதாரண எக்ஸாம் இல்லைப்பா. இவரும் ஒரு பெரிய மனுஷன்தான். காசஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் உங்களுக்கு எல்லாமே ஹாஃபலி பிளானுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ், லைவு எல்லாமே இருக்கும். நான் ஊரில் 3 நாள் இருப்பேன், 3 நாள் இருந்து வந்துடுவேன். ஈவினிங் 10th கிளாஸ் இல்லைப்பா, இதான்ப்பா லாஸ்ட் கிளாஸ். ஓகே, இப்போ ரிவோல்ட் ஆஃப் 1857 பார்ப்போமா? மேரி கிறிஸ்மஸ் டு யூ டூ.
அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ, உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். உங்கள் பாட்டிலில் எம்ஆர்பி இருக்குதா? ஐயோ அது கரெக்டாக வந்துட்டேனா? சரி விடுங்க. புது பாட்டிலுப்பா, ஒன்று உடச்சிட்டேன். இது புதுசாக போன வாரம் தான் வாங்கினது. போன வாரம் ஒரு வாட்டர் பாட்டில் உடச்சிட்டேன், அதனால் இது புதுசாக வாங்கியிருக்கிறேன்ப்பா. சரியா? உடச்சி திட்டு வாங்கி அதுக்கப்புறம் அழுத பிடிச்சி வாங்கியிருக்கிறேன். ஏன்னா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாதுல்ல, உங்களுக்கே தெரியல. சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. அனெக்சேஷன்னா சேர்க்கிற பாலிசி. இந்த 1840s and the 1850s more territories were annexed through the major policies. இந்த கொள்கையாக போய் ட்ரிட்டியாக போட்டு பிரிட்டிஷ் எல்லாத்தையும் அவங்க இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. த டாக்ட்ரின் ஆஃப் பேராமவுன்சி. பிரிட்டிஷ் claimed themselves as the paramount, அதாவது தலைவர், எக்ஸசிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. நியூ டெரிட்டரிஸ் வேர் annexed on the grounds that the native rulers were inept. மற்றவங்களாம் ரூலர்ஸ்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரி அவங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு சின்ன ரூல்ஸ்லாம் அடித்து போட்டு இவங்க எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து போமா. The doctrine of lapse. If a native ruler did not have male heir to the throne, the territory was to lapse into the British India upon the death of the ruler. என்னன்னா, இப்போ அந்த ரூலருக்கு ஆண் வாரிசே இல்லை என்றால் அந்த ராஜ்யத்தை முழுவதுமாக பிரிட்டிஷிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் என்னது? டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இது உங்களுக்கு சம்டைம்ஸ் எதில் கூட வரலாம். இது ஒரு 2 மார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன், படித்த மாதிரி. ஆனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இருக்குதான்னு தெரிலப்பா. சரியா? இது இல்லைனா இது ஒரு புக்கின் கொஸ்டினாக கூட கேட்கலாம். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்னன்னு. இப்போ நேட்டிவ் ரூலர், இப்போ அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிற அரசர்கிட்ட ஆண் வாரிசு இல்லை என்றால் அவர் அந்த ராஜ்யத்தை, அவர் இறந்த பின் அந்த ராஜ்யம் பிரிட்டிஷை சேர்ந்துவிடும். இதுதான் என்னது? டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஓகே, அடுத்தது சத்தாரா, சம்பல்பூர், parts of Punjab, Jhansi and Nagpur were annexed by the British through the doctrine of lapse. இதை வச்சு ஆமாம்மா இது 2 மார்க் இருக்கும்பா. சாரி, நான் மறந்துட்டேன். இதெல்லாம் இதில் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் படி சத்தாரா, சம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர் வேர் annexed by the British through the doctrine of lapse. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் படி இவங்களெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிடுறாங்க. இருக்குது. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன்ப்பா. அவ்வளோதான், அந்த கொஸ்டினே முடிஞ்சு. இதில் நிறையா வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோதானா? இதில் அந்த பிக்கு கவுஃபேட்லாம் வரும்ல. ஐயோ, அதெல்லாம் காணும் பார்த்தீங்களா? சரி, அச்சோ என்ன பண்ணுறது? அந்த புல்லட்டில் பிக் அண்டு கவு ஃபேட்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பும். அதை பிராமின்ஸ்லாம் தொடவே மாட்டேன்னு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்கே இல்லை. அது இந்த பாயிண்ட் இங்கே இல்லை பார்த்தீங்களா? நான் அதை தான் யோசிக்கிறேன். இந்த இதில் மெயின் பாயிண்ட்டே அதுதானே. சரி, நான் சொல்கிறேன், எழுதிக்கிறீங்களா? பிராமின்ஸ் ரெசிஸ்டர்டு டு இல்லை ஃபஸ்ட்டு வேறு மாதிரி எழுதுவோம். தேர் வாஸ் அ ரூமர். இது நானாக க்ரியேட் பண்ணுற பாயிண்ட். சரியா? தேர் வாஸ் அ ரூமர் தட் த கேட்ரிட்ஜஸ்னா பெண்ணுக்கு போடுற கேட்ரிட்ஜ் இல்லை, கேட்ரிட்ஜஸ் அந்த புல்லட். ஓகேவா? கேட்ரிட்ஜஸ் ஆர் மேட் ஆஃப் பிக். ஓகேவா? பன்றி மற்றும் மாடோட கொழுப்பால் மேட் ஆஃப் பிக் அண்டு கவு ஃபேட். இதை வச்சு செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர். சரியா? ஸோ பிராமின்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் பசுவை தெய்வம் போல் இது பண்ணுறவங்க. ஸோ அவங்க அதெல்லாம் தொட மாட்டாங்க. பிராமின்ஸ் worshipped the cow as a god. So god இதுவா? So they resisted to use the cartridges. ஓகேவா?
ஓகே பிக் விட்டுட்டா சரி விடுங்க. டான் கைடு பேஜ் நம்பர் 65. சாரிப்பா என்கிட்ட டான் கைடு இல்லைப்பா. சரி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்க்கலாமா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அடுத்து யார் இருக்கிறா? அதுக்கப்புறமா காந்தியன் சிவில் டிசோபீடியன்ஸ் 3 போயிடுச்சு. 1 2 3 4 5 அவ்வளோதான். 5 கொஸ்டின் இருக்குதுப்பா. கரெக்டாக 5 பிக் கொஸ்டின். அதோட நம்ம லைவை முடிச்சுடலாம். ஓகே இப்போ நம்ம 2 ரிவோல்ட்டையும் பார்த்தாச்சு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் போவோமா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் போவோமா? ஓகே partition of Bengal. How did the people of Bengal response to the partition of Bengal? இதான் கொஸ்டின். பட் நம்ம ஆனால் காசு பற்றிலாம் பேசுவோம். 1905 டைம்லைனில் இது ஒன்று எழுதிக்கலாம்ப்பா. 1905 partition of Bengal. Partition of Bengal in 1905 was the most unpopular of all. Unpopularனா பாப்புலரே இல்லைன்னு சொல்கிறாங்க. The partition led to the widespread protest all across India, starting a new phase of Indian national movement. Indian national ஒரு தனி கட்சி கிரியேட் ஆகுது. Okay. The idea of partition was devised to suppress the political activities against the British rule in Bengal by creating a Hindu-Muslim divide. என்ன பண்ணாங்கன்னா ஹிந்துஸ் எல்லாம் எங்கே போயிடுவாங்க? ஹிந்துஸ்லாம் இது பெங்கால் ஃபுல்லாக இருக்கும்பா, பெருசாக இருக்கும்பா. அந்த பெங்காலில் இங்கே இருக்கு பாருங்கள், இது ஃபுல்லாமே பெங்கால். சரியா? இது ஃபுல்லாமே பெங்கால். ஓகேவா? இந்த பெங்காலில் இந்த வெஸ்ட் பெங்கால் எல்லாம் ஹிந்துஸ். இதான் பார்ட்டிஷன் பெங்காலோட முழு கதையே. ஓகேவா? வெஸ்ட் பெங்காலில் ஃபுல்லாக ஹிந்துஸ். இது வந்து இந்தியாவில் சேர்ந்துடும். சரியா? இதில் ஃபுல்லாக ஹிந்துஸ் இருந்தோம். அவங்கெல்லாம் அப்படியே அந்த வெஸ்ட் பெங்கால் அப்படியே இந்தியாவில் தான் இருக்கும், இந்தியாவிலே இருந்துடும். இந்த ஈஸ்ட் பெங்கால் இவங்க வந்து ஒரு தனி கண்ட்ரியா, நம்ம கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்களா பங்களாதேஷ், இவங்க இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான். சரியா? அந்த ஈஸ்ட் பெங்கால் விச் இஸ் டிவைடட் ஃப்ரம் த இந்தியா ஆல்சோ நோன் அஸ் பங்களாதேஷ் இஸ் ஃப்ரம் த பெங்கால்ஸ் தான். தலை எத்தனை டீட்டெயில்னா 5 தான் பாருக்கு தலை. ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லித்தாங்க இந்த பேரா. சரிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். Partition of Bengal in 1905 was the most unpopular of all. இது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? The partition led to widespread protest all across India, starting a new phase Indian national movement. இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புதுசா ஒரு கட்சி துவங்கப்படுகிறது. The idea of partition was devised to suppress. என்னன்னா டிவைஸ்ட்னா அது வந்து ஒரு ஐடியா. டிவைஸ்னா அது போல வேற ஏதாவது எழுதி போகலாமான்னு பார்க்கமா. The idea of partition was to suppress தான். நீங்கள் இந்த டிவைஸ்டே விட்டுடலாம். சரியா? டிவைஸ்டே விட்டுடலாம். The idea of partition was to suppress the political activities against the British rule in Bengal by creating a Hindu-Muslim divide. என்ன பண்ணுறாரு? இங்கேயும் பிரிட்டிஷ் தான் வராரு. பிரிட்டிஷ் வரும்போது ஹிந்து முஸ்லீம் டிவைட். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் சூப்பராக படிச்சிங்களா? சூப்பர். Anti-partition movement. With the failure of the partition, moderate leaders were forced to rethink their strategy and look for a new techniques of protest. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஐடியா ஃபெயில் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க? புதுசாக ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுவாங்க. The boycott of British goods was one such method. என்ன பண்ணுவாங்க? பிரிட்டிஷ் குட்ஸை எதிர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுவாங்க. The militant nationalists on the other hand were in favor of extending the movement beyond Bengal and to initiate a full scale mass struggle.
The day Bengal was officially partitioned 16 October 1905 was declared as the day of mourning. இது வந்து ஒரு day of mourning சொல்லி இது இங்கே அந்த டைம்லைனில் இப்படி கொடுத்துருக்கலாம். The day of mourning partition of Bengal. Thousands of people took bath in the Ganga and marched on the streets of Calcutta singing Bande Mataram. Boycott and Swadeshi movement in Bengal. Boycott and Swadeshi were always interlinked to each other. ரெண்டுமே எப்பயுமே லிங்க்டாக தான் இருக்கும். அண்ட் பார்ட் ஆஃப் த வைடர் பிளான் டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட், தன்னைத்தானே இது பண்ணியிருக்கிற மாதிரி. Critically examine the civil disobedience movement as the typical example of Gandhian movement. Outbreak in the Congress session held in Lahore in December 1929 with Jawaharlal Nehru as the president. Purna Swaraj was declared as the goal. Maya enadu Purna Swarajna complete independence. It was also decided to boycott the round table conference and launch a civil disobedience movement. 1929 civil round table conference 1, 1930 civil round table conference 2, 1931 round table conference 3. இது timeline யூஸ் ஆகும். And a pledge was taken all over the country to attain Purna Swaraj. Purna Swarajna complete independent. Non-violently through civil disobedience movement including non-payment of taxes of the revolt. என்னப்பா இது சால்ட் சத்தியாகிரகம் வந்துருச்சு, இவ்வளவா இருக்குது. ஐயோ காந்தி இதை சேர்த்துட்டோனா, ஐயோ இதோட இந்த கொஸ்டின் முடியுது. சாரி இது அடுத்த கொஸ்டின். இது கொஞ்சம் திக்காலாதனால நான் அடுத்த பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சாரி காந்தியன் மூமெண்ட்டையும் சேர்த்துட்டேன். இதோட அந்த கொஸ்டின் முடிஞ்சுது. சாரி. ஹலோ எல்லாம் என்னப்பா அமைதி ஆயிட்டீங்க? தலை 2 மார்க் லைவ் இருக்குதா? இல்லைப்பா சாரி, 5 மார்க் ஒன்லி, 8 மார்க் ஒன்லி. ஹலோ யாருமே இல்லையா? ஒரே அமைதியாக இருக்குது, மயான அமைதியாக இருக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? வந்துச்சா? அப்புறம் அது பார்க்கணுமா? சரி பார்த்துருவோமா? காந்தி as a மாஸ் லீடர் வந்துச்சான். சரியா பார்த்துருவோமா? Critically examine the civil disobedience movement as a typical example of Gandhian movement. சரியா காந்தி as a மாஸ் லீடர் கொஸ்டின் தான் இது. அதான கொஸ்டின் இது கரெக்டாக தானே சொல்கிறேன். இல்லாட்டி சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டா? அச்சோ காந்தி as a மாஸ் லீடர் நான் எடுத்துகிட்டு வரல, சாரிப்பா. சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், சாரி. இது சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், உப்பு சத்தியாகிரக போராட்டம். இது சொல்லுங்க மஞ்சுளா காந்தி, உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. ஹாய் தெரியாதவன், என்னடா பேர் இது? சரியா வச்சிருக்கேடா பேரு. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் பார்ப்போமா? அவுட்பிரேக் ஆஃப் in the Congress session held in Lahore in December 1929. இது நீங்கள் எப்படி கூட எழுதலாம்ப்பா? காங்கிரஸ் செஷன் 1929 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கும். இங்கேயே என்னது இருக்கும், பேர் என்னது, காங்கிரஸ் செஷன் அங்கே தான் இருக்கும். தான் வித் ஜவஹர்லால் நேரு அஸ் த பிரசிடென்ட். ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கு பிரசிடெண்டாக இருப்பார். பூர்ண ஸ்வராஜ் complete independence was declared as the goal. It was also decided to boycott the round table conference and launch a civil disobedience movement. round table conference எதிர்த்து நம்ம உப்பு சத்தியாகிரகம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. காந்தி as a mass leader, effects of World War II, challenges of globalization, okay, black money problems and சரிப்பா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் டீடைல், சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் டீடைல்,
மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இது ஜாகிரபின்னு நினைக்கிறேன், இல்லாட்டி எக்கனாமிக்ஸா. யூரோப் கவுன்சில் இல்லைப்பா, அது இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா. தெரியாதவன் தெரிஞ்சுக்கோ. நல்லா சாப்பிட்டீங்களா? இல்லைப்பா, இனிமேல் தான்ப்பா சாப்பிட்ணும். 10:30க்கு எந்திரிச்சு சடப்புடன் வந்திருக்கேன்ப்பா லைவுக்காக. அதனால தான் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், சாப்பிடாதனால தான். இல்லாட்டி கொஞ்சம் சவுண்டாக பேசுவேன். சரி. And a pledge was taken all over the country to attain பூர்ண ஸ்வராஜ் non-violently through என்னன்னா நான் வயலண்ட்லினா சண்டையே போடாமல், நான் வயலண்ட்லி த்ரோ சிவில் டிசோபீடியன்ஸ் இன்க்ளூடிங் நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஆஃப் த ரிவோல்ட். என்னது அமைதியாக நான் வயலண்ட்லினா அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. சண்டையே போடாமல் உப்பு சத்தியாகிரகம் பண்ணி நம்ம கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸை பெறணும். ஓகேவா? ஜஸ்டிஸ் பாஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. சால்ட் சத்தியாகிரகா மூமெண்ட், எ கேரக்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் presented to the Comply by 31 January 1930 was included. Reduction of expenditure on army and civil services by 50%. Introduction of total prohibition of liquor, release of all political prisoners, reduction of land revenue by 50%, abolition of salt tax. என்னன்னா இவங்க இதெல்லாம் கோரிக்கையாக வைக்கிறாங்க. சரியா? எ கேரக்டர் டிமாண்ட்ஸ் பிரசன்ட் பை த காலனி பை 31 January 1930 வாஸ் இன்க்ளூடட். ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சர், என்னது இது பண்ண சொல்கிறாங்க, டேக்ஸ் எல்லாம் குறைக்க சொல்கிறாங்க. ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சர் ஆன் ஆர்மி அண்டு சிவில் சர்வீசஸ் பை 50%. இன்ட்ரடக்ஷன் டு டோட்டல் ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர், என்னது நம்மளோட அதை உங்களுக்கு புரியும், அதை ப்ரொஹிபிட் பண்ண சொல்கிறாங்க. ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், யார் யார் பொலிட்டிக்கலாக அவங்களெல்லாம் இவங்க பிரிட்டிஷ் உள்ள வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் வெளியே விட சொல்கிறாங்க. ரெடியூஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ பை 50%. இது நிலவரி 50% குறைக்க சொல்கிறாங்க. அபாலிஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ், உப்பு விதியையும் குறைக்க சொல்கிறாங்க. 8 மார்க்ஸ் சுவாமி விவேகானந்தா படிக்கல, தயவு செய்து படிச்சிருடா. ஓகே, when the viceroy did not respond to the character of demands. என்னது இந்த மாதிரி இத்தனை கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, இதுக்கு பிரிட்டிஷ் சாஞ்சே தரல. when the viceroy did not respond to the character of demands, Gandhi launched the civil disobedience movement. சரியா? இப்படி எதுக்குமே அவங்க ஒத்துக்கிடாதனால காந்தி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை இறக்குறாரு. காந்தி செட் அவுட் ஃப்ரம் சபர்மதி ஆசிரம் வித் 78 ஆஃப் இட்ஸ் இன்மேட்ஸ். ஏன்னா அவங்க கூட 78 பேரை சேர்த்துக்கிட்டு ஸ்வதி ஆசிரம்லேருந்து எங்கே போவார்? தண்டி வரைக்கும் போவார். அட் த ஏஜ் ஆஃப் 61 காந்தி கவர்ட் a distance of 241 miles in 24 days to reach தண்டி. சரியா? அது வந்து ஒரு கடற்கரை பகுதி. அட் சன்செட் ஆன் ஏப்ரல் 1930. எவ்வளோ நாள் போயிருக்காரு? ஸோ அவ்வளோ அது வரலையோ, 24 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் போயிருக்கோம்? மார்ச்சில் கிளம்பியிருப்பார். மார்ச் 19, இதில் ஒரு 5 நாள் போயிருமா? 5னா 19 இருக்கும். ஸோ 31 minus 19 will be 211. ஸோ 2 மார்ச் 12 செட் ஆஃப் இது கிளம்பியிருக்காருப்பா. கொஸ்டின்ஸ் தான் இருக்கா? சரி பாப்பா, அதையே படிச்சுக்கோ. உங்கள் ஸ்கூலில் எப்படி திருத்துறாங்களோ அதை வச்சு தானே. இப்போ ஹாஃப் அலி தானே, ஸ்கூல் தான் முக்கியம். ஸ்கூலில் எப்படி திருத்துறாங்களோ அதான். சரியா? இவர் தண்டி போயிடுவார். சால்ட் சத்தியாகிரகா இன் ப்ரொவின்சஸ், எங்கெங்கெல்லாம் சால்ட் சத்தியாகிரகம் நடந்துச்சு? இன் தமிழ்நாடு சி ராஜாஜி led a similar salt march from திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். இந்த பற்றி சிவில் டிசோபீடியன்ஸ் பின்னாடி வச்சிருக்கிறேன். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், த காங்கிரஸ் டிட் நாட் அட்டெண்ட் இட் as its leader were in jail. The conference closed without any decision on the question.
காங்கிரஸோட லீடர்ஸ்லாம் உள்ளே இருக்கிறதுனால அவங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணல. காந்தி இர்வின் பேக்ட். Lord Irwin held talks with Gandhi which resulted in the Gandhi-Irwin Pact on 5th March 1931. The British agreed to demand of immediate release of all political prisoners not involved in violence, return of confiscated land and lenient treatment of government employees who had resigned. சரியா? As a result, the second conference ended without any result. சரிப்பா, இதான்ப்பா லாஸ்ட் கொஸ்டின். இதோட முடிச்சிடலாம்ப்பா. யாரும் இல்லை. 2 மார்க்ஸ் லைவ் இருக்குதா? இல்லைப்பா. சரி, லாஸ்ட். ரினியூவல் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஆன் ரிட்டர்னிங் டு இந்தியா காந்தி ரிவைவ்டு த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அவர் ஆப்பிரிக்காவில் இருப்பார். ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வரும்போது அவர் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ஆரம்பிச்சுப்பார். மார்ஷியல் லா வாஸ் என்ஃபோர்ஸ்ட் அண்ட் காந்தி வாஸ் அரஸ்டட் ஆன் 4th January 1932. In the meantime, the third round table conference was held from 17 or was held on from 17th November to 24th December 1932. The Congress did not participate in the conference as it has revived the civil disobedience movement. இந்த காங்கிரஸ் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்ததுனால அவங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பங்கேற்கல. போன ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ஏன் பங்கேற்கல? அவங்களோட லீடர்ஸ் எல்லாம் ஜெயிலில் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் வெளியே விட்டாங்க. வெளியே விட்டதுக்கப்புறம் என்னாச்சு? இவங்கெல்லாம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் போயிட்டாங்க. ஸோ நோ என்னதுப்பா, அவங்க அப்பையும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பங்கேற்கல. இது மட்டும் எழுதுனா போதுமா? கண்டிப்பாக போதும்பா. ஸோ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக குறைச்சி எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி எழுதுங்க. ஒரு 1.5 பேஜஸ் இருந்தாலே மார்க் போட்டுருவாங்க. ஒரு 1.5 பேஜஸ் இருந்தாலே மார்க் போட்டுருவாங்க. பயப்பட வேண்டாம். ஓகே, ஓகே முடிச்சிடலாமா? ஸோ சோசியல் எக்ஸாம் முடிஞ்சளவு ஒரு 25 பேஜஸ் எழுதுங்க. அப்போ தான் மார்க்கு 90க்கு மேலே வரும். சரியா? இது வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறது. 25 பேஜுக்கு மேலே இருந்தால் மட்டுமே எவ்வளோ வரும்? 95 வரும். ஓகேவா? கம்மியாக இருந்துச்சுன்னா சத்தியமாக வராது. சரியா? கண்டிப்பாக எழுதுங்க. எவ்வளோ எழுத முடியுமோ கதை முடிஞ்ச சும்மா இருக்கிறதுக்கு எழுதுங்க. 1 வேர்டு கேட்பீங்க தெரிஞ்சதுதான். சரியா? மேப் மாற்றிலாம் மார்க் பண்ணாதீங்க. சரியா? நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப தடவை. மேப் மாற்றி மார்க் பண்ணுறது, அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சரியா? பாஸ் ஆனால் போதுமா? என்னப்பா இப்படி சொல்லிட்ட கடைசியில்? சரி, வேற மேப் ஒரே மேப் தான் தருவாங்க. எதுவும் இது பண்ணிட வேணாம். சரியா? மேப் பெனில் மார்க் பண்ண சொன்னாங்கன்னா எனக்கு தெரில. நான் பென்சிலில் தான் நான் முன்னாடி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெனில் மார்க் பண்ண சொன்னால் பெனில் மார்க் பண்ணுங்கள், பென்சிலில் மார்க் பண்ண சொன்னால் பென்சிலில் மார்க் பண்ணுங்கள். டைம்லைன் கரெக்டாக போடுறேங்க. டைம்லைன் இப்போ படிக்கிறது நான் எப்பயுமே எக்ஸாமுக்கு முந்தின கடைசி 10 நிமிஷத்துலாம் டைம்லைன் படிப்பேன். நீங்கள் எப்படியோ இப்போ கூட படிச்சுக்கலாம் டைம்லைனு. வேறு என்னென்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டே முடிஞ்ச அளவு 8 மார்க் எழுதிருங்க. சரியா? கடைசி நேரத்தில் ப்ரெஷர் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடாது. முதலே 8 மார்க்கு மேப்பை முடிச்சுருங்க. சரியா? முதலே அந்த 16 மார்க்கை முடிச்சுருங்க. 5 மார்க் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம்ப்பா. இல்லாட்டி உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குதுப்பா. மேப் தரோவாக இருக்குதா? சூப்பர். அப்படியா? அங்கே பாருங்கள், அவங்க இது சொல்கிறாங்க. டைம்லைன் எப்போ கேட்டாங்கன்னு 1930 to 1950. சரியா? 1930லேருந்து 1950க்குள்ளே என்னென்ன நடந்துச்சு? அதில் 1947 இண்டிபெண்டன்ஸ் டே போயிடும். இதுலேயே சால்ட் சத்தியாகிரகா போட்டுடலாம். இதுலேயே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இங்கேயே இருக்குது. இங்கேயே என்னது இருக்குதுப்பா? இங்கே காந்தி இர்வின் பேக்ட் இதை எழுதிடலாம். 1931
இண்டிபெண்டன்ஸ் டே 1947. சரி இன்னொன்று எழுதலாம். யோசி இங்கேயே தான் இருக்குது எல்லாமே. 1930 சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ 3 வந்துருச்சு. அண்ணன் 2 நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 5 மார்க் 8 மார்க் சொல்லுங்க பார்ப்போம். சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். சரியா? இது தமிழ்நாட்டுக்கு படிக்கணும், இந்தியாவுக்கு படிக்கணும். சரியா? வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். சரியா? அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ். இந்த 3 தான். ஓகேவா? இந்த 3 தான் தலை. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகே தலை. ஓகே அதான்ப்பா லாங் மார்ச் தான்ப்பா. இது லாங் மார்ச் தான் நான் சொல்கிற சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஓகே முடிச்சிடலாமா? சயின்ஸ் எப்போண்ணா? சாரிப்பா சயின்ஸ் லைவ்லாம் முடிஞ்சுதே. இல்லை வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தான்ப்பா. இல்லை டோட்டலாக தான் கேட்பாங்க. நீங்கள் எதை வேணால் எழுதிக்கலாம். சரியா? டோட்டலாக தான் கேட்பாங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியா இந்தியன் ஹிஸ்ட்ரியாலாம் சொல்ல மாட்டாங்க. டோட்டலாக தான் கேட்பாங்க. ரேட் ராக்கர் வில் ட்ரைப்பா. ஓகே சரி 3 சயின்ஸ் முடிஞ்சதுப்பா ஆல்ரெடி லைவ். 3 2 1 லெட்ஸ் எண்ட்.